பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தின் மூலமா கிடைக்கப்பெறாத நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல திரைப்படத்தை, நேர்மையான திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக மட்டுமே தான் 2 பேரும் வந்தோம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுத்த ஆடியன்ஸுக்கும் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல தான் இங்கே கூப்பிட்டோம். பெரிய சந்தோஷத்தை தாண்டி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு பெரிய பெருமை எனக்கு இருக்கு. அது அது என்னுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கே தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணுன்றதுனால தான் கூப்பிட்டோம். அதுக்கு முதல்ல முக்கிய காரணம், அதுக்கு ஒரே காரணம் சமுத்திரக்கனி அண்ணன் தான். அவர் கதை சொல்லும் போதே ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு. அது படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த உணர்வு அப்படியே இருந்துச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய உணர்வை மக்கள் கொடுத்தாங்க எனக்கு. நான் உங்கள் எல்லாருடைய ரிவ்யூஸும் படித்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படத்தை தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்கன்றது ஒரு பெரிய உறுதி நீங்கள் எல்லாரும் கொடுத்தீங்க. அதுக்கு நன்றி சொல்லணும். நிச்சயமாக இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். எழுதினவங்களுக்கு நன்றி. எழுத போகிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், படம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ கடினம் இருக்குது. எல்லாரும் எங்கள் ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர், எங்கள் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஹீரோயின், மொத்த டீம், ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், மொத்த டீமும் அவ்வளோ கடினமாக உழைச்சதுனால தான் இந்த சக்ஸஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஊழலுக்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் குரல் கொடுத்தாலும் அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருடைய வாசகத்தை தான் பயன்படுத்தியிருந்தேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு லாஸ்ட்டில். அப்புறம் வால்டர் தேவாரம் ஐயா பேசினாங்க. நான் யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கேரக்டர்ஸ் வச்சுருந்தனோ அவங்கெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி குங்குமம் பத்திரிக்கையில் நல்லோர் வட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரை படித்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் தான் அதை பண்ணிகிட்ருக்காரு. அதாவது எப்படின்னா, எல்லாமே நிறைய பேர் வாலண்டியர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேர் தமிழ்நாடு பூரா அவங்களுடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை ரொம்ப அழுக்கா டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா யார்கிட்டையுமே கேட்காம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த இடத்துல அவங்களே விளக்குமாறுலேருந்து எல்லாமே குப்பை தொட்டிலேருந்து எல்லாமே வச்சுக்கிட்டு கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இவங்க எல்லாருமே அதில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. அவங்க உடனே சுத்தப்படுத்திட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை படித்தேன். அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 20 பேர், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, ஆனால் இதில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. ஒரு 20 பேர் போய் படம் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவர்களை சந்திக்கும் போதும், கல்லூரி மாணவர்களை சந்திக்கும் போதும், அடுத்து திட்டங்கள் பல இருக்குது, அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா ஃபோன் கால்ஸ், அதாவது நேர்மையான நிறைய அதிகாரிகள் பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவர் பண்ண மாட்டேன்ட்டார். என்னன்னா, எனக்கு விளையாட்டுத்துறை தான் எனக்கு உயிர். நான் சினிமா பார்த்து 25 வருஷம் ஆச்சு. இப்போ டெல்லியில் இருக்காதா என்கிட்ட சொன்னாங்க. 2 நாளில் வந்துடுவேன், உங்களோட அமர்ந்து அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரிங்க ஐயான்னு சொல்லியிருக்கேன். இறைவன் தான் எல்லாமே, கடவுள் தான் கொண்டு வந்தார் இந்த படத்தை வெளியே. ஏன்னா பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே எங்கள் ப்ரொடியூசர் ஷார்ட் அவுட் பண்ணி, அப்புறம் தம்பி, நான் எங்களால் முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணி படம் வெளிவந்தது. எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதுவும் இந்த சம்பவம் எனக்கு நிகழ்ந்த போது நான் ரொம்ப அமைதியாக தான் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி வரட்டும், யாருக்குமே வரக்கூடாது, ஆனால் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகி போச்சு. சரி அதையும் சந்திப்போம் அப்படின்னு தான் உட்காந்துருந்தேன். இது ஆக்சுவலாக முதல்ல நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது வேற ஒருத்தர் நடிக்கிறதா தான் வச்சுருந்தேன். எனக்கு
முதல் பகுதி தான் இன்ட்ரோல் பிளாக் தான் கிளைமேக்ஸ். எப்போவுமே என்னுடைய ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அப்படி தான் பண்ணுவேன். இன்ட்ரோல் எவ்வளோ தூரம் ஹைப் ஏற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் ஹைப் ஏற்றிட்டு, இரண்டாவது பகுதி வந்து கமர்ஷியலாக காமெடியாக ஹியூமராக பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. இதை தாண்டி ரவியுடைய நடிப்பும் அதில் வந்து 2 வேரியேஷன் காட்டணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் படம் வந்திருந்தது, அதுலேருந்து டோட்டலாக ஒரு டபுள் ஆக்ஷன் படம் ரவியை பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணது. ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த அரவிந்த் அந்த அது அவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கதையை ஒரு 2.5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அரவிந்த்னு சொல்லி என்னோட நண்பன் ஒருத்தர் இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அவன் வந்து திணறி போய் அவனால் முடியாமல் யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டான். அவன் சொன்னது என்னால் முடியல, சர்வே பண்ண முடியலடா, அதனால் நான் இங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. சரி, அங்கேயாவது கரெக்டாக சர்வே பண்ணுறியா, இது மாதிரி வேறொரு ரூபத்தில் அங்கே இருக்குமாடா அப்படின்னா. அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதனால் அரவிந்த் வச்சேன். சிவசாமி அப்படின்றவர் வந்து என்னென்னா என் நண்பன் நமோ நாராயணன் ஒருத்தன், நம்ம அந்த படத்தில் கூட டாக்டராக நடிச்சிருப்பான். அவனுடைய தகப்பனார் சிவசாமின்றவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். கடைசி வரைக்கும் 5 பைசா நான் யார்கிட்டையுமே வாங்க மாட்டேன்னு சொல்லி, இப்பவும் அப்படியே அதே வீராப்போட ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்களாவது இருங்கடா, கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷர். அவர் பேரை அதனால தான் இதோட சேர்த்து இது பண்ணேன். இதில் ஆம் ஆத்மியெல்லாம் எதுவுமே கிடையாது. காலப்போக்கில் வரும்போது படம் ரெடியாகி வரும்போது அவங்களாம் தயாராகி வந்துட்டாங்க. அப்போ தான் நான் ரவிகிட்ட சொன்னேன், தம்பி பாத்தியா இதை பார்த்து தான் நம்ம பேர் வச்சோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். நான் ஒரே ஒரு ஷாட் இவரை கதைக்குள்ள கொண்டு வந்து விடுற ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் நடித்தேன். என்னன்னா அது இன்ஸ்பயர் பண்ணது வந்து HJ சூர்யா அவர்கள். அந்த குஷி படத்துல ஒரே ஒரு ஷாட் பண்ணியிருப்பார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போவே சார்ட்ட சொன்னேன், சார் இப்படி தான் சார் இருக்கணும், கதைக்குள்ள ஒருத்தனை நகட்டி விடுறவன் தான் சார் டைரக்டரு, அந்த மாதிரி ஒரு ஷாட் தான் இதில் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை பண்ணது. இந்த மாதிரி கதையில எல்லாமே பாசிட்டிவாக வருது. எங்க நல்லது புண்ணு போகிறவங்க வந்து கடைசியில் குழம்புற மாதிரியே எல்லா படங்கள்லையுமே வருது. ஏன் அந்த மாதிரி? அரவிந்த் இருந்தான்ல, என்னன்னா சார் ஒரே ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், கோர்ட்டு என்ன தீர்ப்பு வேணாலும் சொல்லட்டும் தம்பி, வெளியில் ஒரு தீர்ப்பு இருக்குது, அதை சமாளிக்கணும். அந்த தீர்ப்பை சமாளிப்பது தான் மிக கடினம். அதற்கான ஒரு விஷயமா தான் வச்சேன். ஆனால் அரவிந்தை நான் சேவ் பண்ணிட்டேன். அதன் மூலமாக தான் அரவிந்தை வந்து சேவ் பண்ணேன். சார் சாக்லேட் இமேஜ் ஆமாம், அது எத்தனை தடவை உடைச்சாலும் நீங்கள் தான் விட மாட்டுறீங்களே சார். நான் பேராண்மையில் உடைக்க ட்ரை பண்ணேன். அது வந்து இல்லை சார், ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் இமேஜ்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். நான் தான் பேராண்மையும் பண்ணுறேன், தில்லாலங்கடியும் பண்ணுறேன், ஆதி பகவான் பண்ணேன், நிமிர்ந்து நிலும் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நான் இனிமேல் தான் முடிவெடுக்கணும். அது ஒரு இமேஜ்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அது அப்படியே எதிர்பார்க்குறாங்க. அப்படியே எதிர்பார்த்தா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் உடைக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது உடையும் போது உடையட்டோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயங்களை நான் ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். இந்த படம் பிடிச்சதா இல்லையா உங்களுக்கு? இது ஆக்ஷன் ஸ்டோரியா இல்லை சார்? ரொம்ப சந்தோஷம் சார். அது சில பேருக்கு தான் கிடைக்கும். அது எல்லாராலையும் லவ் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் மாட்டுமா? நமக்கு மாட்டுது. அதனால அதை நான் விடணும்னு நினைக்கவே இல்லை. நான் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறேன், புது படம். அது வந்து லவ் ஸ்டோரி தான், அது முழுக்க முழுக்க காதல் படம் தான். அதனால் அதை விடணும்னு நினைக்கல. ஆக்ஷன் படம் பண்ணதுனால நான் ஆக்ஷன் தான் பண்ணுவேணும் சொல்லிக்கல. நான் லவ் படம் பண்ணிட்டு இருந்தனால அது மட்டும்தான் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. மனசுக்கு எது தெளிவாக தோணுதோ நல்ல படங்கள் பண்ணணும், அது ஒன்று தான் என்னுடைய ஆசை. அதுதான் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான்லாம் பேராண்மை நானாக தேடி போய் பண்ணியிருக்க மாட்டேன். நானாக நிமிர்ந்த நெல் தேடி போய் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த டைரக்டர்ஸ் நம்புகிறாங்க என்ன, இவனுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, லவ் படத்தையும் தாண்டி இவனால் பண்ண முடியும்னு நம்பி என்கிட்ட வராங்க. அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். இந்த ராஜா ரவி மறுபடியும் சேர்ற அந்த படம் அது என்ன மாதிரி ஜானரில் இருக்கும் சார்? அது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஜானரும் இருக்குது அதில். அதாவது ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களும் இருக்குது. ஒரு நாங்கள் பண்ண படம் எல்லாமே அந்த ஒரு அழகான ஒரு ஃபேமிலி பொறுப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம், உனக்கும் எனக்கும் எல்லாமே இருக்கும். எம் குமரன். அதை தாண்டி ஒரு சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு நல்லது விஷயம் சொல்லணும்னு இந்த படத்தில் முயற்சி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அண்ணனுடைய ராஜா அவருடைய ஓன் ஸ்கிரிப்ட் இது. ஸோ
எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. இது 2 வருஷம் கூட இருந்து பார்த்துருக்கேன் நான். ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு சார். ஆக்ஷன் இருக்குது. கணியனை கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, அவர் ஒரு நல்ல மனிதர். முதல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவராக சொல்லிக்கல, அது எனக்கா தெரிஞ்சது. அது அவராக சொல்லிக்கிட்டா இல்லை அவங்களா சொல்லிக்கிட்டா அது வேற மாதிரி. அவரை பற்றி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. கூட பழகும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு நல்ல மனிதாபிநயம் இருக்கக்கூடிய ஒருத்தர், எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு கேரக்டர், எல்லாரையும் தம்பின்னு சொல்லி. இப்போ ஒரு 10 டேக் 20 டேக் வராட்டி கூட நாளைக்கு எடுப்போம்னு சொல்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். ஸோ அதனால் அந்த வகையில் ஒரு ஒர்க்கராகவும் ஒரு மனிதராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அது இல்லாமல் அவருடைய எல்லா படங்கள்லையுமே ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்காக சொல்கிறாரு. அது அந்த மாதிரி படத்தை ஹிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். அதுவும் ஜனரஞ்சகமாக கொண்டு போய் அழகாக ஒரு விஷயத்தை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வகையில் ஒரு மேக்கராக அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கனிய மாதிரி ஒரு சில டைரக்டர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு கருதுறீங்களா? ஆமாம் சார், என்ன மாதிரியும் ஒரு சில நடிகர்கள் தான் சார் இருக்காங்க. சார் ஆதி பகவான் நிமிர்ந்தது, அதனால இப்போ டபுள் ஆக்ஷன் கதை என்ன செலக்ட் பண்ணுறீங்களா? சார் அதான் இனிமேல் அப்படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவர் தான் நல்லா பண்ணுறாரு, ஒரு டபுள் ஆக்ஷனாக பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு. கனியா என்ன சொல்கிறாரு, ட்ரிபிள் ஆக்ஷன் இது அப்படின்னு. இந்த ரெட்டி கேரக்டர் வந்து ஹரிச்சந்திரனா மாற்றி அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அது வந்து ஒரு நான் இது வரைக்கும் நோட் பண்ணல. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சுக்கிட்டே போனேன். பேசிகிட்டு இருக்கோம் சார், பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனவுடனே நானே இதே மாதிரி உங்கள் எல்லாரையும் சந்திச்சு சொல்கிறேன் சத்தமாக. ஊழல் இருப்பு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஊழல் இருப்பு விஷயங்கிறது நல்ல மெசேஜ். அதை நீங்கள் ஷார்ட்டாக படம் மாதிரி எடுக்காம இடைவெளிக்கு அப்புறம் இப்படி கமர்ஷியல் சேர்த்தனால ஈர்த்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா நான் வேற ஒரு தளத்திற்கான இருக்கக்கூடிய மக்களுக்காக எடுத்தது, அது அங்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி எதுவுமே பேசலை என்கிட்ட. முழுக்க தேனிலையும் மதுரையிலையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு தாண்டினாலே அவங்க பாதி பேருக்கு மேலே செகண்ட் ஹாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். நான் அந்த ஜானர் தான் குறி வச்சேன். கனி, நீங்கள் உங்கள் கதையில் உங்கள் கேரக்டர்களோட சமரசம் பண்ணிக்குவீங்களா நடிகர்களுக்காக? கண்டிப்பாக பண்ண மாட்டேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அப்போ வந்து விஜயோட பண்ணும்போது அவருடைய அது இன்னும் முடிவே அது முடிவாயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன்றதையும் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு நான் வந்து இடையில ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. என்னன்னா இந்த படத்துக்காக நிறையா தமிழ் தெலுங்குன்றதுனால நிறைய பரபரப்பான பகுதிகளையாக பார்த்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சு மைண்டு ஃபுல்லாக. காட்டுக்குள்ளேயே, அதாவது மனிதநேயத்தின் உச்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு நல்ல ஒரு ஜானர் எடுத்து நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 40% பேர் வந்து கிராமங்கள்லையும் காட்டுக்குள்ளேயும் தான் வசிக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உள்ளே போய் அங்கிட்டே போய் தங்கிடலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பிளான் பண்ணுறேன். ஆமாம், அது வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்க அமலாபால். ஒரு நல்ல ரோல். அவங்களுக்கும் வந்து அந்த கேரக்டர் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். முதல் 1 வயசு பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒரு 45 வருஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். எனக்கு அதில் ஒரு 5 சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஒரு 35, 45, 55, 65 அப்படின்னு. அந்த 45 வருட வாழ்க்கை தான். அது வந்து 1970 ஆரம்பித்து 2002, 2003 படம் முடிகிற மாதிரி ஒரு ஏரியா. இல்லை, அது என் பொண்ணா நடிக்கிறாங்க. ஓகே தானே? கண்டிப்பாக பண்ணுவோம். அவனுக்காக பண்ண விஷயங்கள் நிறையா என்கிட்ட இருக்கு. அவன் தயாராகி வரும்போது அண்ணா போமா அப்படின்னு கேட்டான்னா போயிடும்டா தம்பி அப்படின்னு சொல்லி கிளம்பிடும். எது படம்? கிட்னா. கிருஷ்ணா அப்படின்றத வந்து ஊர்லலாம் கிட்னான்னு தான் கூப்பிடுவாங்க. கிட்னா தலைப்பு செய்திக்கு ஒரு டாபிக் தேடுறீங்க நீங்க, அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லைல்ல. அது நமிதா பத்தி கேளுங்க, வேற ஏதாவது பத்தி கேளுங்க, ஜென்ரலா போயிடும். ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ பத்தி பேசினா நல்லா இருக்காது, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு புரியுது எனக்கு. சார், நான் என்னைக்குமே சினிமாவை வந்து மொழியில பிரிச்சதே கிடையாது சார். எனக்கு வந்து சினிமா இஸ் யூனிவர்சல். எனக்கு இங்கிலீஷ் படம் நடிக்கணும்னு கூட தான் ஆசை. அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான்.
வேற ஒன்றும் இல்லை. பட் நிச்சயமாக ஆஃபர்ஸ், நல்ல ஆஃபர்ஸ் வந்தால் நிச்சயமாக நடிப்பேன். ஒரு ஆஃபர் தெலுங்குல வந்துச்சு, ஆனால் வந்து 2வது ஹீரோவாக நடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, முதல் தடவை நடிக்கும் போது எதுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணாமல் போயிட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன். மலையாளத்தை கூப்பிட்டாலும் போகலாமுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கான மொழி கிழியெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ரவி, உங்களுடைய இடது கண் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் சார், அதான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேட்பாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு அப்பா கேட்பாரு. 2 பேரும் என் கண்ணு மாதிரின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இடது கண் கொஞ்சம் சின்னது, வலது கண் பெருசு. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் அதை பற்றி சொன்னோன்னா, ஒன்று லெஃப்ட் கொஞ்சம் சின்னது, ரைட்டு பெருசு. சார், பூலோகம் படம் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கல்யாண் கிருஷ்ணான்னு ஒரு புது டைரக்டர் வந்து பண்ணுறாரு. அவர் ஜனநாதன் சாருடைய அசோசியேட்டு. அந்த படம் வந்து முடிஞ்சிச்சு, ஃபைனல் டச்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் வெளிவரதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு அதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த படத்துக்கு. 15 கிலோ வெயிட்டு எடையெல்லாம் போட்டிருக்கேன். திருப்பி இப்போ இழைச்சது இதுலேருந்து 15 கிலோ. அதனால் கொஞ்சம் கஷ்டமான படம் அது. நல்லபடியாக வந்திருக்கு. நானும் த்ரிஷாவும் இணைஞ்சு பண்ணுறோம். ஸ்ரீகாந்த் தேவா நிபந்தனையிலேயே நயன்தாராவை கேட்டிருந்தாங்க. அவங்க இப்போ ஆமாம் எம் குமரன்லேயே பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நிபந்தனையில் பண்ண வேண்டியது, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அண்ணனுடைய படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம். ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அவங்க. அதே மாதிரி கதையை புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க. ஏன்னா மொழி தெரிஞ்சதுனால நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு 3 ஷெட்யூல் முடிச்சிட்டோம். நல்லபடியாக வந்துட்டுருக்கு. காம்பினேஷன் பார்க்க நல்லா இருக்குது. இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்லணுன்னா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும். இல்லை சார், அதான் இன்னும் டைட்டிலே வைக்கல படத்துக்கு. அதனால் அதுலேயே அவ்வளோ யோசித்து வைக்கணும்னு அண்ணன் வெயிட் பண்ணுறாரு. ஸோ கதையை சொல்லணுன்னா ரொம்ப யோசிப்பார், அதோடு யோசிப்பார். அவர் யோசித்து எடுக்கிறதுனால தான் படம்லாம் ஹிட் ஆகுது. ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஜெனீலியா ரொம்ப பிடிக்கும். ஜெனீலியா வந்து இப்போ அவங்க தமிழில் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அதுக்காக நான் ஆளை மாற்ற முடியாது. யார் வந்து பிடிக்குன்றவங்கள அவங்கள ரொம்ப, ஏன்னா எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது அவங்க தான். இல்லை, இந்த மாதிரி பகிரங்கமாக சொல்கிறதுனால மற்ற நடிகர்களுடைய அவங்களுக்கு ஆளாகும் பயம் இல்லையா? இல்லை, அவங்க நினைப்பாங்க இன்னும் அவங்ககிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்குறதுக்கு கஷ்டப்படணும் போல இருக்குன்னு நினைப்பாங்க. சார், தில்லாவெல்லி சன் ஆஃப் குமரன் 2 படம் மலேசியாவில் பண்ணிருக்கியா? மறுபடியும் மலேசியாவில் ஏதாவது படம்? சார், மலேசியா வந்து எனக்கு வந்து செகண்ட் ஹோம் மாதிரி சார் அது. ஏன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரியும் இருக்கும். சார் இல்லை, நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கிலீஷில் மாற்றினேன் அதை. இல்லை சார், அதாவது தமிழில் அதுக்கு வேறு அர்த்தம், இங்கிலீஷில் வேறு அர்த்தம். ஏன்னா அது எப்படி தமிழில் வந்து காதல்னா காதல் மட்டும்தான், இங்கிலீஷில் லவ்னா அம்மாவை லவ் பண்ணுறதும் லவ் தான், நாய்கிட்டே லவ் பண்ணுறதும் லவ் தான், கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறது லவ் தான். ஸோ செகண்ட் ஹோம்ன்றது இங்கிலீஷில் வேறு, 2 சின்ன வீடு தமிழில் வேறு. இல்லை, அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை தான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசை தான். பட் நானும் எங்கள் அண்ணனும் சேர்றது பல வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதுவே இவ்வளோ டிலே ஆகிருக்கு. அவரோட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, என்னோட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நிச்சயமாக இன்னொரு 1 or 2 இயர்ஸில் பண்ணேன். மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிமிர்ந்தநெல் உடைய சக்ஸஸ் மீட்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஒரு நல்ல படம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இந்த சக்ஸஸ். அதை தாண்டி ஒரு பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நடித்ததுக்கு. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கோன்ற ஒரு பெரிய ஒரு ஆத்ம சந்தோஷம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு தேங்க் பண்ணோம்னு நினச்சேன். இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின உங்கள் எல்லாருக்கும், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.